வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேர்க்கடலை சிக்கன் ரெசிபி தாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நம்ம வேர்க்கடலை பொடி ஒன்று பண்ண போறோம். அதுக்கு நான் ரோஸ்டட் பீனட் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி ரோஸ்டட் தான், இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி கடைசியா போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 6 வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன். இந்த வரமிளகா காரம் கலர் எல்லாமே மீடியமா இருக்கும். 6-7 பல் பூண்டு தோலோடு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம் மட்டும் ஒரே 1 டீஸ்பூன். இப்போ நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். நான் முதல்ல கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் லைட்டா கலர் மாற ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல தனியா, சீரகம், வரமிளகா 3 ஒன்னாவே சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு, கலர் மாறி. இப்போ நான் கடைசியா வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்க ரோஸ்டட் வேர்க்கடலை எடுக்கலாட்டி வேர்க்கடலையை மட்டும் தனியா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப எதுக்கு ரோஸ்ட் பண்றேன்னா வேர்க்கடலை கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும், அதுக்காக தான். ஒரு 1 மினிட் ரோஸ்ட் பண்ணா போதும். கடைசியா நான் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டை ஆட் பண்ணிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூடுலேயே பூண்டு லைட் ரோஸ்ட் பண்ணா போதும். இது நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இது கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்க போறோம். நம்ம கோர்ஸா கிரைண்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். அதுல நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதுல மிளகா மட்டும் எடுத்து ஒரே ஒரு சுத்திக்கிட்டேன். இப்போ மற்றது எல்லாமே இந்த டிரான்ஸ்ஃபர் பண்றேன். நம்ம வேர்க்கடலை போடுறப்போ முக்கியமா என்ன கவனிக்கணும்னா நல்லா ஆறணும்னு தான் நம்ம போடணும். இல்லாட்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் வேர்க்கடலையில இருந்து. இப்போ இதை நம்ம கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கோர்ஸா இருக்கணும். அங்கங்க அந்த வேர்க்கடலை கொஞ்சம் தெரியணும். இந்த பக்குவத்துக்கு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை பொடி நீங்க உப்பு சேர்த்துட்டு இட்லி பொடியா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சாதத்துல நெய் போட்டு சாதத்துல கலந்து சாப்பிட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லாட்டி பொரியல் பொடியா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பொரியல் பண்றப்போ இந்த 1 or 2 டேபிள் ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் வேர்க்கடலை பொடி தான். 1/2 kg சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி கோர்ஸா கிரைண்ட் பண்ணது, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் ட்ரை பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அது இல்லாதவங்க நீங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரை மசாலா எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிடுறேன். இதோட லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த காரம் எல்லாம் நல்லா உள்ள இறங்கட்டும். லெமன் ஜூஸும் நம்ம சேர்த்துருக்கோம். இது மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும். நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். ஒரு பேன்ல ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். சிக்கன் இப்போ நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். சிக்கன் ஒரு 15 மினிட்ஸா நான் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல. அந்த சிக்கன்ல இருந்து அந்த தண்ணியிலேயே அது குக் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் சிக்கன் 80% குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு அரை தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ட்ரை சிக்கனாக தான் வரும். அதனால ஒரு மாய்ஸ்டர் கொடுக்கறதுக்காக தான் நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணுறேன். அதே டைம் ரொம்ப குழஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிக்கன் ஒரு 80% குக் ஆனோம்னா இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். வெங்காய தக்காளி போட்டு சிக்கன் நல்லா இன்னும் முறுமுறுன்னு குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேர்க்கடலை பொடி சேர்த்துக்க போறோம். நம்ம இது பூரா சேர்த்துட போறது கிடையாது. நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வேர்க்கடலை பொடியில நான் உப்பு எதுவுமே சேர்க்கல, சிக்கன்ல சேர்த்த உப்பு தான். பார்த்துட்டு தேவைப்பட்டானா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் இல்லை.
ஒரு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 1 or 2 minutes வதக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வேர்க்கடலை பொடி சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம வேர்க்கடலை சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாவும் நல்லா இருக்கும். வெறும் ஸ்டார்டரா கூட இதை நம்ம சாப்பிடலாம். வேர்க்கடலை சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.